புரவலனின் தேவையும் வலிமையின் ஆதிக்கமும். இந்தியாவின் புவியியல் அமைப்பு மற்றும் கடல்சார் வர்த்தக பாதைகள் நாட்டின் பாதுகாப்பு தேவைகளுக்கு பிரதான காரணங்களாகும். உலக வர்த்தகத்தின் 70% மேலானது இந்திய பெருங்கடல் வழியாகவே நடைபெறுகிறது. இதனால் இந்தியாவின் கடற்படைக்கு ஒரு தன்னிகரற்ற முக்கியத்துவம் கிடைத்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்திய கடற்படையின் வளர்ச்சி புதிய உச்சங்களை எட்டியுள்ளது. இவ்வளர்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் இன்ஸ் சூரத், இன்ஸ் நீல்கிரி, இன்ஸ் வாக்ஷீர் என்ற 3 முக்கிய போர்க்கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணித்த நிகழ்ச்சி இந்திய கடற்படையின் வலிமையையும் அதன் உலக அரங்கில் நிலையான பாதுகாப்பு கொள்கைகளையும் பிரதிபலிக்கிறது. 1949ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் ஜனவரி 15 இந்திய இராணுவ தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தினம் இந்தியாவின் வீரர்களின் தியாகத்தை பாராட்டவும் நாட்டின் பாதுகாப்பு துறையின் வளர்ச்சியை சிறப்பிக்கவும் உகந்த நாளாகும். இந்த வருடம் மகாராஷ்டிராவின் புனேவில் இராணுவ தினம் கொண்டாடப்பட்டது. இது வலுவான இராணுவம் மக்கள் உறவை உருவாக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாகும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது வாழ்த்துச் செய்தியில் இந்திய இராணுவத்தின் வீரத்தையும் தியாகத்தையும் பாராட்டி தங்களது பணிகள் எதிர்கால தலைமுறைகளுக்கு சிந்தனைக்கான ஊக்கமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். பிரதமர் மோடி நாட்டின் பாதுகாப்பில் வீரர்களின் உறுதியான பங்களிப்பை குறிப்பிட்டு அவர்களது குடும்ப நலனை உறுதி செய்வதில் அரசு உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். 3 போர்க்கப்பல்களின் முக்கியத்துவம். P-15B கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் பிரம்மோஸ் மற்றும் பாரக் ஏவுகணைகளை திறம்பட செலுத்தக்கூடிய அதிநவீன மிசைல் வசதியுடன் வடிவமைக்கப்பட்டது. கப்பலின் வடிவமைப்பு மிக நீளமான துல்லியத்துடன் அமைக்கப்பட்டு எதிரி தாக்குதல்களை தடுக்கவும் துல்லியமாக எதிரியை எதிர்கொள்ளவும் வசதியாக உள்ளது. இது கடலில் இந்தியாவின் தாக்குதல் திறனை வெகுவாக மேம்படுத்துகிறது. P-17A ஸ்டெல்த் ஃப்ரிகேட் எதிரி ரேடார்களில் சிக்காத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எதிரியின் கப்பல்கள், விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டது. இது கடலில் பாதுகாப்பான வழிகளை உறுதிப்படுத்தி இந்தியா தனது பகிரங்கமான பாதுகாப்பு கொள்கைகளை முன்னிலைப்படுத்த உதவுகிறது. P-75 ஸ்கார்பின் நீர்மூழ்கி கப்பல் நீர்மூழ்கி கப்பல் வகையில் இது கடலுக்கு அடியில் இருந்து துல்லியமான தாக்குதல்களை நடத்துகிறது. குறிப்பாக இது நீர்மூழ்கி போர்க்காலத்தில் இந்தியாவின் தாக்குதல் திறனுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்கிறது. இந்த 3 போர்க்கப்பல்களும் ஆத்ம நிர்பர் பாரத் தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் கீழ் முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்டவை. இவை இந்தியாவின் தொழில்நுட்ப தகுதியையும் உலக அரங்கில் அதன் முன்னணியை உறுதிப்படுத்துகிறது. மோடியின் உரை புவிசார் அரசியலின் பிரதிபலிப்பு. போர்க்கப்பல்களை அர்ப்பணித்தபோது பிரதமர் மோடி தனது உரையில் பல முக்கியமான பார்வைகளை வெளிப்படுத்தினார். இந்தியா தனது பாதுகாப்பு நடவடிக்கைகளை வளர்ச்சி அடிப்படையிலேயே முன்னெடுக்கிறது. அக்கிரமம் அல்லது விரிவாக்கம் இதன் நோக்கம் அல்ல. இந்திய பசிபிக் பிராந்தியம். இந்தியா இந்த பிராந்தியத்தில் வளர்ச்சி, பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்பதற்கான தனது வலியுறுத்தலை உறுதி செய்தது. மோடியின் இந்த கருத்துகள் சீனாவின் கடல் எல்லை மீறல்களுக்கு எதிராக இந்தியாவின் நிலைப்பாட்டை காட்டும். சீனா தனது அனலிசா திட்டங்களினூடாக பல கடல்சார் பிராந்தியங்களில் ஆதிக்கம் செலுத்த முயல்கிறது. இந்நிலையில் இந்தியாவின் நடவடிக்கைகள் பசிபிக் பிராந்தியத்தில் வலுவான பதிலடி நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. குவாட்ரிலாட்டரல் செக்யூரிட்டி டயலாக் கூட்டமைப்பில் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் இணைந்து செயல்படுகிறது. இந்த கூட்டமைப்பின் முக்கிய நோக்கம் சீனாவின் பரந்து விரிவாத ஆதிக்கத்தை தடுப்பதே. இந்தியாவின் புதிய போர்க்கப்பல்களின் அறிமுகம் குவாட் கூட்டமைப்பின் மைய நோக்குகளுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. இது சீனாவுக்கு மறைமுக எச்சரிக்கை என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். இந்த 3 போர்க்கப்பல்களின் அறிமுகம் இந்திய கடற்படைக்கு புதிய திசையை உருவாக்குகிறது. இந்திய பெருங்கடலில் பாதுகாப்பை உறுதி செய்து வர்த்தக பாதைகளை கண்காணிக்க உதவும் உலக அரங்கில் இந்தியாவின் திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் இது புதிய உரிமையையும் நம்பிக்கையையும் உருவாக்கும். முழுக்க இந்தியாவில் வடிவமைக்கப்பட்ட இந்த போர்க்கப்பல்கள் ஆத்ம நிர்பர் பாரத் இயக்கத்திற்கு ஒரு முக்கிய சாதனையாகும். இந்த 3 போர்க்கப்பல்களின் அறிமுகம் இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் ஒரு மைல்கல்லாகும். இது உலக அரங்கில் இந்தியாவின் நிலையை மேலும் உயர்த்துவதுடன் சீனாவின் பரந்து விரிவாத ஆக்கிரமிப்புகளுக்கு எதிரான ஒரு வலுவான பதிலாகவும் உள்ளது. பிரதமர் மோடியின் உரை மற்றும் செயற்பாடுகள் இந்தியாவின் புவிசார் அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருக்கின்றன. இந்தியாவின் கடற்படையின் வளர்ச்சியோடு நாட்டின் பாதுகாப்பு வலிமை மட்டும் இல்லை, அதன் சர்வதேச முன்னோடி நிலையும் உறுதிப்படுத்தப்படுகிறது. அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.